உனது அன்பு காதலன் மனோஜ் எழுதி. மனோஜ் யாரு? மனோஜ் யாரு? உன்னை கட்டி வச்சனா? உன்னை கட்டி என்ன வச்சனவன தெரியாதா? எல்லா நாளும் போறதான் நாளைக்கும். ரொம்ப வருஷமா நான் 5ஆவது வருஷம் வரேன்னு நினைக்கிறேன். படிப்பு ரொம்ப முக்கியம். அதே போலதான் உங்க சொந்த திறமைகளையும் கொஞ்சம் வளர்த்திக்கோங்க. ஏபிஜே ட்ரஸ்ட் காருப்பாறை. நம்ம ஊரு வேளங்கல் டீமுக்கு எல்லாரும் ஒரு கரகோஷத்தை எழுப்புங்க. நம்ம வேளங்கல் டீம் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டை நாங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி 3 மாசமா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு இல்ல, இன்னொன்னு இருக்கு. அது கிட்டத்தட்ட எல்லா நன்றியுரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடரும் அப்படிங்கறதை இங்க தெரிவிச்சுக்கிறோம். உமரியில் அடுத்தடுத்து 2 கொலைகள். நம்ம ஊரு நல்லா இருந்த ஊரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பிடிச்சி அடிச்சு ஒரு காலை உடைச்சோம். சரி, இது யாரு நோக்கு? இது யாரு நோக்கு? இது யாரு பாரு? படிச்சிட கிளைய போடுவேன். இது எனக்கு என்ன இருக்க? கோடி கிடையாது. எவ்வளவு பேர் தானே? அவ்வளவு பேர் எழுதிருக்கா? குட்டி துணிய கீழே போடுது, நோட்டை கீழே போடுது. குட்டி வரட்டு எங்க போச்சு இந்த குட்டி? அன்புள்ள சோனி செல்லத்துக்கு காதலன் மனோஜ் எழுதி கொள்வது. என்னுடைய கண்கள் 2ம் ஆப்பிள் போன்றது. அந்த குட்டியை வழி அது கண் ஆப்பிளா என்ன குட்டே புடிவானி இந்த ஆடி தோனி இந்த வாணி ஒதுங்கி நில்லு இப்ப படியில. உனது கண்கள் 2 முதல்ல இருந்து படியில. அன்புள்ள சோனி செல்லத்து. அன்புள்ள சோனி செல்லத்து எவன் லவ் லெட்டர் தந்தாய்? தூணி கிணத்து போற நீ உனது அன்பு காதலன் மனோஜ் எழுதி. மனோஜ் யாரு? மனோஜ் யாரு? உன்னை கட்டி வச்சனா? உன்னை கட்டி என்ன வச்சனவன தெரியாதா? எப்படி நோட்டு எடுத்தாங்க? எப்படி நோட்டு எடுப்பாங்க? எலும்பு எலும்பு நடிச்சு நடிச்சு மாறி போய் நின்று நீ படியில. கண்கள் 2ம் உனது கண்கள் 2ம் ஆப்பிள் போன்றது. கண்கள் 2ம் குட்டை பாக்காட்டு. கண்கள் 2 ஆப்பிளா? இது ஒரு ஆப்பிளா? அடுத்து படியில. உனது கண்ணம் 2ம் மாதுளை. மாதுளையா? உன்னை இதுக்கான மாதுளை ஆப்பிள் தின்னு ஒரு ஸ்கூலுக்கு முடியலாம். படிச்சு முடியனா ஊர் மாடு மேயா போற நீ தீர்த்து போடுவது. படி படி. உன்னை காணாமல் முழுவதும் தூக்கம் இல்லை. காணாமல் குட்டை ஒரே என்ன காலையில உனக்கு ஒரு பாடி, உச்சைக்கு உனக்கு சோறு குட்டை வச்சு சோறு கொண்டு சாயங்காலம் ஒரு ஹார்லிக்ஸ் தான். இதுக்கு மேல என்ன வாடும்? இந்த படிச்சு இங்க கலந்துட்டு லவ் உண்டாக்கிட்டு மனோஜ் கொப்பனை தெரியாது கொஞ்சம் முன்னாடி நீதானே? ஹலோ செல்லம்மா? யார் செல்லம்? எனக்கு குட்டி எவ்வளவு நீ யாரு கொடுத்தா? திட்டம்னால வந்த கேட்க மாட்டார் அந்த பயிர்வன். அடுத்து போன் வருதா? என்ன நீ அவளை கட்டியா வச்ச போற? குட்டி போன் அடிச்சதா பறக்க வாழணும். என்னையும் கரைஞ்சேனா தீர்த்து போடுவேன். போலீஸ் சும்மா இல்ல. போக்கல உள்ள போன ஒரு வருஷத்துக்கு வெளியே முடியாது. ஸ்கூல் எடுத்த குட்டியை வேலை விட்டு கொடுக்குறியா? வேலை போண்டவன் அதிக நடிச்சாலும் எலும்புட்டி. லவ் பண்ண கழியும். லவ் பண்ண பயம் இவ்வளவு வயசான பயம் ஒழுங்கா நடக்கு. ஆப்பிள் கண்ணம் போன்றது, மாதம் போன்றது. குட்டை
போன் வருதா? எந்த அண்ணி? போன காட்டு அண்ணனுக்கா இனி ஒரு மோனை பிடிச்சது முத்து. வேண்டமா நீ? நீங்க வா. இது என்னது? இது என்ன அண்ணி யாரு? எந்த அண்ணி? குடும்பமா காதலிச்சலாம். குடும்பமா காதலிச்சது குடும்பம். எனக்கு ஒரு போடும். தம்பி போவானா? திரையரங்கம் செதறட்டும். அடுத்த தடவை இதை விட பெருசா வரணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த உறுப்பினர் அலுவலகம் ரொம்ப நன்றி. என்னன்னு கேட்டா 100 பேருக்கு 3000 ரூபாய் வச்சு கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயம், சின்ன விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே பயன்பெற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நடையில அதை என்ன பேச முடியல. இதுவும் அதேதான். என்னன்னா ஒரே இடத்துல தேர்ந்தெடுக்காம சுத்தி நம்ம மாவட்டம் மொத்தத்திலயுமே சுத்தி ஒவ்வொரு ஊரா அதுவும் பயன்படுற தகுதியானவங்க, ஏழைங்க, சிங்கிள் பேரண்ட் இதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். என்னன்னா 500 ரூபா கொடுப்போம். லேய் செல்வா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பேர் வருமா போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ்ல சும்மா போட்டு விடுவோம். அதெல்லாம் இது இல்லை. தெரியாம இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாம கொடுக்குறாங்க. அதுவும் 100 பேருக்கு சொல்லியது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? வாங்கினானா அவன் போயிட்டான், சரி என்னோட இது முடிஞ்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தெருமனையில மினி பஸ் நிக்கி அதுல ஏறி நீங்க பக்காவா போய் சேருங்க. என்ன சொல்றது, திங்கள் சந்தை வரை போனோம்னா சின்ன விஷயம் இல்லை. இந்த 9 மணிக்கெல்லாம் எங்களுக்கே விட்டா போதும்னு இருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி போவாங்க? அதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நன்றி. சரியா? சரி, அப்ப விஷயத்துல யாரு நியூ தாண்டி இந்த 2026 ஜிம்முக்கு போய் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாம் நிறைய இருக்கு, கனவுகள் இருக்குமே. என்ன சொல்லி விட்ட பாடத்தை எல்லாம் படிச்சோம், பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படி யாராவது நினைச்சிருக்கீங்களா? கை தூக்குங்க. நல்ல பைக் வாங்கணும் யாரும் இல்லையா? இருக்கா? நடக்காதண்ணா. ஏன் நாளைக்கு 28 மணிக்கு ஒரு தருவாங்களா? இல்ல 48 மணிக்கு ஒரு தருவாங்களா? எல்லா நாளும் போறதான் நாளைக்கும் நல்லதை செய்யுங்க, இன்னைக்கே செய்யுங்க. ஏன் நாளைக்கு கொடுக்காம நீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்க? 31ஆம் தேதி. அப்ப இன்னைக்கே நல்லதை செய்யணும்னு நினைச்சு செய்யறாங்க. நானும் இந்த பையனை 2 வருஷமா என்ன உடக்கிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்போட கொஞ்சம் வயரை தள்ளிட்டு வருது போய். அப்ப எனக்கு டெய்லி தோணும், நாளை காலையில எழுப்பி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி வயத்தை 6 பேக் ஆக்கணும். அது கொஞ்சம் லஞ்ச் பேக் தான் ஆகுதே தவிர 6 பேக்கா வரையில. சரியா? நல்ல விஷயம் சொல்லியது இன்னைக்கு செய்ய, இப்பவே செய்யணும்னு தோணி இருக்குமே தவிர நாளைக்கு சொன்னா இப்படிதான். நான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் விட்டேன். என்னன்னா எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் 10ஆம் வகுப்பு போறேன். அப்ப எல்லாரும் சொல்லிச்சுன்னா ஊர்ல விளப்பட்டா நல்லா படிச்சிருவான், பாஸ் ஆயிடுவேன். எனக்கு தானே தெரியும். சரி, நான் ஃபர்ஸ்ட் நாள் போனோம்னே நினைச்சேன், சரி எப்படியாவது இந்த வருஷம் பாஸ் ஆகி நல்ல மார்க்கோட நம்ம பேரை காப்பாத்திடணும். முதல் நாள் 3 வாத்தியார் வந்தாரு. வாத்தியாரோட வட்ட பேரை தான் கேட்டோமே தவிர ஒரு பேரை கேட்கல. அடுத்தது என்னன்னா 3 புக்கோ 2 புக்கோ தான் கொண்டு வந்தாங்க. 5 புக்கு வரும். அந்த ஒரு வாரமும் அந்த புக்கு வாரத்தோட போட்டுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அடிச்ச போறேன். அடுத்த ஒரு வாரம் கழிஞ்சவன தோணிச்சு 1 மாசம் ஆகட்டும் படிக்கலாம். அடுத்தது காலாண்டு வரட்டும் படிக்கலாம். எல்லாத்துலயும் கீழே ரெட்டிங்கு ரேங்கும் இருக்காது. இது முடிஞ்சு அரையாண்டு வரட்டு முழு ஆண்டு வந்தாச்சு. 4 பாடத்துக்கு ஒரு ஆண்டி வீட்டில் போய் இருந்து படித்தேன். எப்படியோ கொஞ்சம் பாஸ் ஆனேன். 5ஆவது பாடம் சயின்ஸ். என்னோட நண்பர் சொல்றேன், எல்லாரும் கேட்டு வச்சுக்கோங்க, சயின்ஸ் தான் இல்ல 28 ஒன்வேடு வரும். உனக்கு தெரியாதா? நமக்கு சச்சினா கங்குலி அடிச்சது இன்னைக்கு வரம்புல போகும்புலன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை வீட்டுல இருந்து படிச்சேன். அதோட போச்சு. அவன் சொன்னதை கேட்டு நானும் போனேன். சரியா? அதனால படிப்பு ரொம்ப முக்கியம். படியுங்க, நல்லா படியுங்க, உடம்ப தகுதியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க வளர்ந்து வர்றவங்க, காலேஜ் போறவங்க, உங்களுக்கு எந்த நண்பர்னு சொல்லிட்டு நீங்க தகுதியானவங்க கூட பழகிக்கோங்க. ஏன்னு சொன்னா என்ன சொல்றது, நல்ல விளையாட்டை சார்ந்தவங்க, கபடி அப்படி இந்த திருநெல்வேலியில பெரிய டீம் கபடியில இருந்துட்டு நிறைய போலீஸ் அதிகாரிங்க எல்லாம் ஆகிருக்காங்க. அவங்க கூட இருந்தா அந்த இது வரும். நான் கையாளர்கள் கூட போறேன், கொத்தானே. அடுத்த ஒரு கன்றாக கூட போறேன், கன்றாகானே. இணையவாசிகளோட கூட சேர்ந்து காமெடி கன்றாக இணைய வந்து நிற்கிறது. சரியா? இது எதுக்குன்னு சொன்னா நம்ம சார்றது, நம்ம படிக்கிறோமா, படிப்பு சார்ந்தவங்க கூட போ. அது எனக்கு ஒரு பழமொழி இருக்கு, சாணத்தோட சேர்ந்தா சாணத்தோட வாசம், சந்தனத்தோட சேர்ந்தா சந்தனத்தோட வாசம்.
அப்ப இன்னும் இந்த மேடையில் நாங்க வருவோம். இன்னும் இதோட சிறப்பா இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த முறையில் ஊக்கமளித்த மாணவ மாணவர்கள் திரு செல்வன் அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக மூச்சுடாத பேசுறதுக்கு MS சுதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று வந்து சிறப்பானது ஒரு உரையாற்றிய அண்ணன் திரு டி செல்வன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை டாக்டர் APJ ட்ரஸ்ட் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ஏன்னா ரொம்ப வருஷமா நான் 5வது வருஷம் வரேன்னு நினைக்கிறேன். முதல்ல வீடியோ போடாத டீம்லேயே கூப்பிட்டு படுத்திருக்கீங்க. அடுத்த டீமாக வீடியோ போடும்போதும் கூப்பிடுறீங்க. இந்த இடத்துல அண்ணன் கேட்கவே இல்லை, நோட்டீஸ் அனுப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. 2வது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் பார்த்து நல்லா இனிஷியெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு மாற்றி அனுப்புகிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இது வந்து 8வது வருஷம் ஆண்டு விழா. இதே மாதிரி நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூவாக பண்ணணும். நாங்களுமே இங்கே வந்ததுக்கப்புறம் செல்வாட தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வந்தப்புறம் கொஞ்சம் கூட கூட்டம் வந்துருக்குல்ல. ஏன்னா போன வருஷம் இங்கெல்லாம் கொஞ்சம் இல்லை. எங்கள் டீமே கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் இதாக இருக்கோம். இப்போ நாங்கள் நடித்த படம் ஒன்று சொல்லணும் இல்லை, அதான் சொல்லேன். நாங்கள் நடித்த படம் ஒன்று ஜனவரி 30ஆம் தேதி வருது. ஜீவா சார் கூட பண்ணியிருக்கேன், ட்ரிபிள் தலைவர் தம்பி தலைமையில். ஸோ முடிஞ்சால் எல்லாரும் போய் அதையும் தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியாக பார்த்துட்டா சரி. அதே மாதிரி இங்கே சமூக சேவை பண்ணதுக்காக விருது வாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவங்க சார்பாக நானும் பாராட்ட சொல்லிக்கிறேன். நம்ம திருநெல்வேலி மீனவரன்னு இல்லை இப்போ தான் நேரில் பார்க்குறோம். அப்புறம் இவன் எல்லா வருஷம் வருவான், எதுக்கும் தெரியல, இவன் எல்லா வருஷம் வருவான். அப்புறம் நம்ம ஊர் தலைவர் சார் அவர் இந்த இடம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அந்த தாய்ப்பால் தானம் வாங்கின ஒரு மேம் போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடிச்சேன் சோற கொண்டு பங்கு வைக்க அடுத்ததாக நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு திரு எம் சுபாஷ் கண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சபரீஸ்வரி. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்குதியா? போன வருஷம் நல்லா 6 வர மாதிரி இருந்தியா, இன்னைக்கு எல்லாரும் உறங்கிட்டு இருக்குதியா? என்ன செல்வண்ணன் சொன்னாரு, நீங்க எல்லாம் முதல்ல போய் பேசிட்டு போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வாருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு முதல்ல செல்வண்ணனை விழிச்சு பேச விட்டியா? எல்லா மேடையிலையும் சொல்லிடுறேன். நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா எல்லாத்துக்கும் எங்கள் முயற்சியை தாண்டி நீங்கள் தான் காரணம். எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாருக்குமே எங்கள் வெகலங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமாட்டு என்ன சொல்லி போய் கதை சொல்லு, ஒரு கதை சொல்லு, ஏதாவது வரும் சொல்லு. எங்க ஏரியாலே நிறைய நற்பணி மன்றங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வந்துட்டு கேட்டா இல்லை. போன வருஷம் நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க ஒரு காட்டுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், தென்னை மரம் யாராவது. அந்த டைம்ல இந்த அண்ணன் மாதிரி இன்னொரு 4-5 பேர் வந்து அவ உள்ள கொசு கடியெல்லாம் வேண்டி எங்களை இன்வைட் பண்ணாவ. அப்போ நாங்க என்னன்னா இப்போ ஒரு 4-5 மாசம் மட்டும் எந்த ஒரு நற்பணி மன்ற ஆண்டு விழாக்கு எதுக்குமே போறது கிடையாது. நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நான் மன்ற சார்பு ஆண்டு விழா வச்சிருக்கோம், கிறிஸ்மஸ் விழா இருக்கு, ஓணம் விழா இருக்கு, தீபாவளி விழாக்கி நீங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் போற வரணும் அப்படின்னு எதுக்குமே போறது கிடையாது. அப்போ இந்த அண்ணன் போன வருஷம் வந்து விழிச்சிட்டு நாங்கள் போன வருஷம் வந்திருந்தோம். இதே போல தான் நிறைய பேருக்கு உதவி எல்லாம் பண்ணாரு. அப்போ இந்த தடவையும் சுபாஷ் இப்படி கேட்டிருந்தேன் குரூப்ல போட்டுட்டு. அப்போ இதை பார்த்த உடனே இந்த அண்ணன் வந்து கூப்பிட்டு தான் ஞாபகம் வந்து, அப்போ ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுனால நாங்களும் மரபு தெரிவிச்சு உடனே சரி போறோம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்தது. நற்பணி மன்றத்துக்கு ஏரியால பையன்களோட சேர்ந்து நான் நிறைய நற்பணி மன்றத்துக்கு நான் போயிருக்கேன். 5000 கூட பிரியாத வருஷங்களே உண்டு. ஆனால் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணி இத்தனை மக்களுக்கு செலக்ட் பண்ணி அதமே இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எங்கள் வெகலங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து நீங்கள் நிறைய வருஷம் இதை மேலும் நிறைய மக்களுக்கு இதே போல ஹெல்ப் எல்லாம் பண்ணணும். திரும்ப இப்போ நிறைய தாய்மார்கள் பெரியவங்க இருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த சரி சார் சொன்னது போல தான் நிறைய ஸ்கேம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்களே கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடிலாம் இப்போ 2-3 அவேர்னஸ் வீடியோ போட்டோம். கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்கேம் எப்படின்னா ஒரு லிங்கு நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும்.
அப்போ ஆன்லைன் ஜாப் அப்படின்னு இப்போ படித்து வேலை இல்லாத மக்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சரி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளாடி போய் அதில் என்ன ஆகும்னா ஆன்லைன் ஜாப்பு ஒரு பொது அறிவு போல ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. பார்த்த உடனே நமக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கேள்வி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம இது பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஆசைகை பேரில் அடுத்து 1000 ரூபா போட்டால் 2000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பைசா போட்டு 30 லட்சம் 50 லட்சம் வரை கொடுத்து ஏமாந்த மக்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கேமை பற்றி சொல்லுங்க. தெரியாத அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தாலோ தெரியாத லிங்க் வந்தாலோ யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அதை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபில் பண்ணாமல் உங்களை பாதுகாத்துவங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. என்னன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் பே இது போல எல்லாம் ஃபோன்பே இருக்குல்ல, அந்த பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய செயலின்னு சொல்லுவாங்க ஃபோன்பே. நம்ம நார்மலாக ஃபோன்பே எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் உள்ளாடி உள்ள எல்லா இதுவுமே செட்டிங் ஃபுல்லாக எல்லாமே ஃபோன்பே போல தான் சேம் ஆயிருக்கு. உள்ளாடி போனீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களோட பேரும் வரும், நம்ம காசு சென்ட் பண்ணலாம், அப்படி எல்லாமே சேம். நம்ம ஃபோன்பேல என்ன பண்ணலாமோ எல்லாமே அந்த ஆப் உள்ளாடி பண்ணலாம். அப்போ அந்த ஒரு அண்ணன் வந்து சொல்லி தராரு அந்த வீடியோவில். அது என்னன்னா ஒரு நம்பரை கொடுத்து நம்ம பேமெண்ட் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு டிக் பண்ண உடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு போனதாட்டு பைசா கிரெடிட் ஆனதாட்டு நமக்கு மெசேஜ் வருது, சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படி டிக் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டும். வெளியே வந்துட்டு திரும்ப போய் உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா 50,000 காட்டும். அப்படி மாற்றி காட்டிட்டு இருந்தது. என்னன்னா நம்ம சின்ன கடைகள் போட்டிருப்போம், அவங்கள்ட்ட சின்ன சாதனம் வாங்க வரவங்க என்னன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சாதனம் வாங்கிட்டு உடனே QR கோட ஸ்கேன் பண்ணி பைசாயை போட்டு விடுவாங்க. அவங்களுக்கு ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லானதை மெசேஜை பார்க்கணும். நம்ம சரி கொஞ்சம் வேலை திறக்கல என்ன சொல்லுவோம், சரி வந்துக்கலாம் நமக்கு சர்வர் ப்ராப்ளம் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி விடுவோம். இது பெரிய ஒரு ஸ்கேம் இப்படி நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து இதே போல ஸ்கேம்ல இருந்து விழிப்புணர்வாக இருக்க. திரும்ப மாணவர் சர்வர்கள் நுழைவே இருக்கீங்க. இந்த உதவியை நீங்க ஒரு பெருசா நினைச்சு படிப்பு ரொம்ப முக்கியம். அதே போலதான் உங்க சொந்த திறமைகளையும் கொஞ்சம் வளர்த்திக்கோங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. காட்டுத்தீகள் பற்றி எரியும் போது காட்டெலிகள் தப்பி பிழைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம தப்பி பிழைக்கிற அந்த காட்டெலிகளாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா ஒரு ஸ்பீச் கொடுத்த அண்ணன் திரு டி அஜித்நாதன் அவர்களுக்கு டாக்டர் ஏபிஜே ட்ரஸ்ட் சார்பாக நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம். அவர்களுக்கு டாக்டர் ஏபிஜே ட்ரஸ்ட் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு இதனை வழங்குவதற்காக MS சுதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேச விரும்பி கழுத்தறுக்க விரும்பாததால் இந்த மேடையை எனது அருமையான மேடையாக எட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரும் ஒன்றும் இல்லை, காய்ச்சல் கூடுதல் பேச விடாது. இன்னொரு காரியம், ப்ரிப்பேர் ஒன்றும் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணி பேசிய பழக்கமாக நமக்கு கிடையாது. அப்போ ஏபிஜே ட்ரஸ்ட் காருப்பாறை போன வருஷம் எங்களை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் எனக்கு ஓரமாக இருக்குது. நாங்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் கூப்பிட்டு இருந்தேன். எஸ், அதே போல் இந்த வருஷமும் சொன்ன போல தான் நோட்டீஸில் போட்டுட்டு தந்திலே வந்திருக்கா. உங்களை எல்லாம் திரும்ப எல்லாம் பிடிச்சணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்திருக்கணும் ஒரு உரிமையோட சொல்லிச்சுன்னா அதே போல் நாங்களும் வந்துட்டோம். ஸோ இப்படி நற்பண்புகள் செஞ்சுட்டு இருக்க நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட் அண்ணாமர்களுக்கு വലിய ஒரு தேங்க்ஸ். மக்கள் சார்பாகவும் இந்த பயன்பெற்ற எல்லாரும் சார்பாகவும் நான் எனக்கு சார்பாகவும் சொல்லிவிட்டேன். இனி கூடுதல் பேச விரும்பல. நன்றி, வணக்கம். சலீனா SJ, நேனராமன்புதூர். பபின் குலசேகரன், யோகேஷ் சசிகுமார், உன்னங்குளம், தீப்சிகா மணவாளக்குறிச்சி, ஜஸ்லின் மார்த்தாண்டம், அடுத்ததாக அபிஷா ஆலஞ்சி. 5 வருஷமா நம்ம வந்து தொடர்ச்சியா அவங்கள கூப்பிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு பேஸ் இல்ல, இருந்தாலும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ற மாதிரி நாங்க டாக்டர் ஏபிஜே ட்ரஸ்ட் வந்து அவங்களை கண்டெடுத்திருந்தோம். கண்டிப்பா அவங்க ஒரு நாள் பெரிய ஆளா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தொடர்ந்து நாங்க வந்து அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அவங்க ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டி நாங்க வந்து நீங்க வருவீங்களான்னு கூட கேட்கல, நோட்டீஸ்ல பேரை போட்டு அண்ணா உங்க பேர் போட்டேன், இது கரெக்டா தப்பா
நம்ம டீம்ல இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்க பேரையும் போட்டிருக்கேன். அவங்கள்ட்டையும் கேட்டு கரெக்டா தப்பா சொல்லிருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜ், அந்த மெசேஜுக்காகவே நம்ம அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நாங்க கண்டிப்பா டிசம்பர் 31ஆம் தேதி உங்க எல்லாரையும் கூப்பிடுவோம். கண்டிப்பா வந்துருங்க.